ஆ, சரி. ஜம் ஜம் பங்கஜம். சொல்லுங்க சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. ஆ, இன்னைக்கு என்ன இன்னைக்கு சமைக்கலாம் சொல்லுங்க. எப்படி நான் மனசுல தோன்றத அப்படியே கேட்டுட்டியாடி. இத்தனை நாள் எனக்கு தெரியாதாண்ணா, நீங்க என்ன கேட்க வரேன், என்ன பேச போறேன்றதுலாம் எனக்கு நல்லா தெரியுமேண்ணா. ஐயோ, நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவ போல பங்கஜம். கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க முதற்கொண்டு நான் சொல்லிடுவேண்ணா. அச்சோ, நல்லதுதான். சரி பங்கஜம், சொல்லுங்க. இன்னைக்கு ஆத்துல மத்தியானம் என்ன வைக்க போற? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டுமா? சரி, சூப்பர், வேஷா இருக்குமே, அருமையா வைப்பியா நீங்க. அதான் கொஞ்சம் பருப்பு ரசமும் வச்சுடுறேண்ணா. ஆஹா, அருமை. நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி கோல்டு வர மாதிரி இருந்தது. சரி, கொஞ்சம் ரசம் வைப்பியோன்னு கேட்க நினைச்சேன். நான் நினைக்கிறத நீ செஞ்சுட்ட. அப்போ மிளகு ரசம் வச்சிருவேண்ணா, ஏன்னா உங்களுக்கு கோல்டா இருக்குன்னு சொல்றீங்களே, மிளகு ரசம் வச்சு விடுறேன். வேஷா வச்சிருவேன், அருமையா இருக்கும். ஆஹா. இதுல முள்ளங்கி ஏன் கொஞ்சம் நானு எனக்கு தெரியாம கேக்குறேன். முள்ளங்கி நல்லதா கொஞ்சம்? அது ஒரு ஸ்மெல் வரும்ல? இல்ல, ஸ்மெல் வரும்னா அது ஃபைபர் கண்டென்ட்னா, நார் சத்து கொண்டதுனா அது அவ்வளவு நல்லது உடம்புக்கு. உடம்புல இருக்கிற கழிவு நீர்களை வெளியே கொண்டு வரும். கால் வீக்கமா இருக்கு அப்படிலாம் சொல்றா இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் முள்ளங்கி, பூசணிக்காய், தர்பூசணி எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னா. உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியே அழகா தூக்கிட்டு வெளியே வந்துடும்னா. ஆமா ஆமா கொஞ்சம் இது எனக்கு தெரியாது. ஆனா சொல்லுவா, சுரக்காய் சாப்பிட்டாலும் அந்த நீர் எடுத்துருவா. அந்த பிரெக்னன்ட் லேடிக்குலாம் அதுதானே டாக்டரே சொல்லி அனுப்புவாளே, நீங்க சுரக்காய் சாப்பிடுங்க, பூசணிக்காவை நல்லா ஜூஸ் போட்டு குடிங்க, அதெல்லாம் சொல்லுவாளே. காலையில எம்டி ஸ்டமக்ல பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சா வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லதுன்னா. ஐயோ, இதெல்லாம் எனக்கு வெயிட்டா இருக்கு, உடம்ப குறைக்கணும், ஜிம்முக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது செஞ்சாலே போதும். ஆமாண்ணா, சூப்பரான ரெமெடி என்னன்னா வெயிட் லாஸுக்கு, காலையில எம்டி ஸ்டமக்ல பூசணிக்காவை நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு உடம்புல இருக்கிற நல்லா கெட்ட நீர்களும் வெளியே வரும். நல்ல உடம்பு கலகல கலகலன்னு இருக்கும். நல்ல வெயிட் குறையறதுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு கரிகானா. அருமை அருமை, சூப்பர் போ. அடுத்து இன்னைக்கு என்ன சொன்னா? வெண்டைக்காய் சாம்பார். இல்ல, நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சு மிளகு ரசம் வச்சுடுறேன்னா. அருமை. வெண்டைக்காயிலயும் நல்ல குணங்கள் இருக்கு தானே? ஆமாண்ணா, வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை நல்ல ஷார்ப்பா இருக்கும்ண்ணா, நல்ல மேக்ஸ் வரும்ண்ணா. அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் வெண்டைக்காய் தான் நிறைய குடுக்கணும்னு சொல்லுவா. அது கொடுத்தா அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல மூளை துரு 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 துருன்னு இருக்கும், மேக்ஸ் நல்லா போடுவானா, நல்ல பிரில்லியண்டா வருவான்ற. ஆமாண்ணா ஆமா. ஆனா எனக்கு தேவையில்லையே கொஞ்சம், எனக்கு ஆல்ரெடி நான் பிரில்லியன்ட் தானே. அதான் நான் கொடுத்து தானே நான் நீங்க பிரில்லியண்டே ஆனே. வெண்டைக்காய் நீ கொடுத்துதான் நான் பிரில்லியன்ட் ஆயிருக்கேன் இல்ல? அடிக்கடி அதுக்கு தானே டெய்லி 2 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கும் பிள்ளையாளுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேனே. அதுமா பங்கஜம், அதாவது மனிதனோட உடல் வளர்ச்சிக்கும் நீ ஹெல்ப் பண்ற, நம்ம ஆத்துல மூளை வளர்ச்சிக்கும் நீ ஹெல்ப் பண்ற. கண்டிப்பாண்ணா கண்டிப்பா. இப்ப மிளகு பாருங்க, அது எங்க இருந்து கிடைக்குது? நம்ம தமிழ்நாட்டோடது, இந்தியாவோடது தானே நான் மிளகு. அதுல இல்லாத காரமா சொல்லுங்க பாக்க? வெளிநாட்டுக்காரன் தான் பச்சை மிளகா. கரெக்ட். நம்ம அது பெரும்பாலும் இந்த மிளகு, ஏலக்காய் எல்லாம் பணப்பயிர்கள்னு சொல்லுவா. அதெல்லாம் இந்த கம்பம் பெல்ட்ல தான், இந்த மலைப்பகாங்கான இடங்கள்ல தான் அது விளையும்னு சொல்லுவா. ஆமா, அந்த மிளகு பார்த்து தானே நான் வெள்ளையனே நம்ம நாட்டுக்குள்ள உள்ள வந்தா. மிளகோட இன்னைக்கு விலை மோர் தென் 1 kg மோர் தென் 1000 rupees பங்கஜம். ஆமாண்ணா, அதுதான் நம்ம இப்போ நம்ம ஊர்ல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியல பாருங்க. எங்கேயோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம காசு பாக்குறாங்க. நம்ம பாருங்க, யாராரதோ இருக்கிறதெல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம ஊர்ல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியாம கார்பரேட்காரன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அதுதான் நம்முடைய முதல்ல நம்ம மக்கள் என்ன பண்றா, நல்ல நல்ல ஃபுட் இருக்கு நமக்கு,
ஆமா. நவதானியம், தானிய வகைகள், இதெல்லாம் சிறுதானிய உணவெல்லாம் சாப்பிடுன்ற டாக்டர்கிட்ட போனாலும் ஒண்ணும் இல்லைன்னா வேர்க்கடலையே போதும் நமக்கு பாதாம் வேணாம், பிஸ்தா வேணாம், எதுவும் வேணாம். வேர்க்கடலை போதும்னா அது எவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட். அருமை. இவ்வளவு விதமான நியூட்ரிஷன்ஸ் அதுல உள்ள இருக்கு தெரியுமோனா. ஆனா அது நம்ம என்ன பண்றோம், வேர்க்கடலை தானே அப்படின்னு சொல்லிட்டு பாதாம நோக்கி போறோம், பிஸ்தாவை நோக்கி போறோம். வேர்க்கடலைன்னு நீ சொன்ன உடனே வேர்க்கடலைன்னு ஒன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு பங்கஜம். நம்ம மகாத்மா இருக்கார்ல, மகாத்மா காந்தி, அவர் வந்து வேர்க்கடலையும் ஆட்டுப்பால் மட்டும்தான் சாப்பிடுவாரு, வேற ஃபுட்டே எடுக்க மாட்டாரு. ஆமா உண்மை, அது உண்மை. ஒரு புக்ல கூட நான் கூட படிச்சேனா. ஆமா உண்மைதான். வேர்க்கடலையில அவ்வளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்கானா, நல்ல. அது தெரியுதா? என்ன பண்றான் போய் நம்ம பசங்க போய் அங்க கைய காமிக்கிறது பார்த்தேன்னா லேசு, குர்குரே, இதெல்லாம் எவ்வளவு நம்ம இந்த மாதிரி இதுல வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு கெடுதல் வந்து நம்ம சொல்ல வேண்டாம், நல்லதை சொல்லுவோம். ஆமா நமக்கு அதெல்லாம் நம்ம அவ்வளவு தூரம் போக வேணாம். வேர்க்கல சாப்பிடுங்க. நம்ம ஊர் விவசாயியை நம்ம முதல் பாதுகாத்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா நம்ம தான் நம்ம பொருட்களை வாங்கி சாப்பிடணும். அதுதான் சுதேசி. நம்ம தயாரிக்கிற பொருள், நம்ம விளைவிக்கிற பொருளை நாம சாப்பிடணும். அதை நீ வெளியே அனுப்பிட்டு நீ இங்க என்ன குப்பையும் கூலத்தையுமா சாப்பிடுவ? இப்போ வேர்க்கடலையே சாப்பிட பிடிக்கல, பர்ஃபியா சாப்பிடு, வேர்க்கல உருண்டையா சாப்பிடு, வேர்க்கல எவ்வளவு இருக்கு. நான் அது உள்ள அந்த குழந்தைங்களுக்கு அந்த சிப்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா வேர்க்கல பர்ஃபி வாங்கி கொடுங்க, வேர்க்கல உருண்டை வாங்கி கொடுங்க.